ஓம் சாந்தி. முரளி டேட் 16/2/2024. காலை முரளி பாப்தாதா மதுபன். பாபா கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, இப்பொழுது அஷரீரியாகி வீட்டிற்கு செல்ல வேண்டும். ஆகையால் யாரிடமாவது பேசுகின்ற பொழுது ஆத்மா சகோதரன் சகோதரன் என்று புரிந்து கொண்டு பேசுங்கள். ஆத்ம அபிமானியாக இருப்பதற்கான முயற்சி செய்யுங்கள். கேள்வி: எதிர்கால ராஜ்ய திலகத்தை பிராப்தியாக அடைவதற்கான ஆதாரம் என்ன? பதில்: படிப்பு. ஒவ்வொருவரும் படித்து ராஜ்ய திலகம் அடைய வேண்டும். படிப்பை கற்பிக்கும் கடமை தந்தையினுடையது. இதில் ஆசிர்வாதத்திற்கான விஷயம் கிடையாது. முழு நம்பிக்கை இருக்கிறது எனில் ஸ்ரீமத் படி நடந்து கொண்டே செல்லுங்கள். தவறு செய்யக்கூடாது. ஒருவேளை கருத்து வேறுபாட்டில் வந்து படிப்பை விட்டுவிட்டால் தோல்வி அடைந்து விடுவீர்கள். ஆகையால் பாபா கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, தனக்குத்தான் கருணை காட்டுங்கள். ஆசிர்வாதம் கேட்கக்கூடாது. படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும். ஓம் சாந்தி. சுப்ரீம் ஆசிரியர் குழந்தைகளுக்கு கற்பிக்கின்றார். பரமபிதா பரமாத்மா தந்தையாகவும் இருக்கின்றார், ஆசிரியராகவும் இருக்கின்றார். வேறு யாரும் கற்பிக்க முடியாத அளவிற்கு உங்களுக்கு கற்பிக்கின்றார். ஷிவ பாபா நமக்கு கற்பிக்கிறார் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். பாபா இங்கு ஒருவருடையவர் மட்டும் கிடையாது. மன்மனா பவ மத்யாஜி பவ, இதன் பொருளை புரிய வைக்கின்றார். என் ஒருவனை நினைவு செய்யுங்கள். குழந்தைகள் இப்பொழுது புத்திசாலிகளாக ஆகியிருக்கிறீர்கள். எல்லையற்ற தந்தை கூறுகின்றார், உங்களுக்காகத்தான் ஆஸ்தி இருக்கிறது என்பதை ஒரு பொழுதும் மறந்து விடாதீர்கள். தந்தை ஆத்மாக்களிடம்தான் உரையாடுகின்றார். நீங்கள் ஜீவ ஆத்மாக்கள் அல்லவா? எல்லையற்ற தந்தையும் நிராகாரராக இருக்கின்றார். இந்த உடல் மூலமாக நமக்கு கற்பித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை அறிவீர்கள். வேறு யாரும் இவ்வாறு புரிந்து கொள்ள முடியாது. பள்ளியில் ஆசிரியர் கற்பிக்கிறார் எனில் லௌகீக ஆசிரியர் லௌகீக குழந்தைகளுக்கு கற்பிக்கிறார் என்று கூறுவர். இவர் பரலோகீக சுப்ரீம் ஆசிரியர் பரலோகீக குழந்தைகளுக்கு கற்பிக்கின்றார். நீங்களும் பரலோகம் மூலவத்தனத்தில் வசிப்பவர்கள். தந்தையும் பரலோகத்தில் இருக்கின்றார். தந்தை கூறுகின்றார், நானும் சாந்தி தாமத்தில் வசிப்பவனாக இருக்கின்றேன். மேலும் நீங்களும் அங்கு வாசம் செய்யக்கூடியவர்கள். நாம் இருவரும் ஒரே இருப்பிடத்தில் வசிக்கக்கூடியவர்கள். நீங்கள் தன்னை ஆத்மா என்று உணருங்கள். நான் பரம் ஆத்மாவாக இருக்கிறேன். இப்பொழுது நீங்கள் இங்கு நடிப்பை நடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நடிப்பை நடித்து நடித்து நீங்கள் இப்பொழுது தூய்மை இல்லாதவர்களாக ஆகிவிட்டீர்கள். இந்த முழு உலகமும் எல்லையற்ற மேடையாகும். இதில்தான் விளையாட்டு நடைபெறுகிறது. இந்த முழு சிருஷ்டி கர்மச்சேத்திரம் ஆகும். இதில் விளையாட்டு நடந்து கொண்டிருக்கிறது. இது எல்லையற்ற விளையாட்டு. இதில் இரவு பகல் ஏற்படுகிறது என்பதையும் நீங்கள் மட்டும் அறிந்திருக்கின்றீர்கள். சூரியன் மற்றும் சந்திரன் எவ்வளவு எல்லையற்ற வெளிச்சம் கொடுக்கிறது. இது எல்லையற்ற விஷயமாகும். இப்பொழுது உங்களுக்குள் ஞானமும் இருக்கிறது. படைப்பவர் வந்து படைப்பின் முதல் இடைக்கடையின் அறிமுகம் கொடுக்கின்றார். தந்தை கூறுகின்றார், உங்களுக்கு படைப்பின் முதல் இடை கடைசியின் ரகசியத்தை கூறுவதற்காக வந்திருக்கின்றேன். இது பாடசாலை ஆகும். கற்பிப்பவர் எதையும் அனுபவிக்காதவர். வேறு யாரும் தன்னை அனுபவிக்காதவன் என்று கூற முடியாது. அகமதாபாத்தில் ஒரு சாது இவ்வாறு கூறி வந்தார். ஆனால் பின் நாட்களில் ஏமாற்றுவதாக பிடித்துவிட்டனர். இந்த நேரத்தில் ஏமாற்றுபவர்களும் பலர் உருவாகி இருக்கின்றனர். வேஷதாரிகள் பலர் உள்ளனர். இவருக்கு எந்த வேஷமும் கிடையாது. கிருஷ்ணர் கீதை கூறியதாக மனிதர்கள் நினைக்கின்றனர். அவ்வாறெனில் இன்று எத்தனை கிருஷ்ணர்கள் உருவாகி இருக்க வேண்டும்? இவ்வளவு கிருஷ்ணர்கள் இருப்பது கிடையாது. இங்கு உங்களுக்கு ஷிவ பாபா வந்து கற்பிக்கின்றார். ஆத்மாக்களுக்கு கூறுகின்றார். உங்களுக்கு பல முறை கூறப்பட்டுள்ளது.
தன்னை ஆத்மா என்று உணர்ந்து சகோதரன் சகோதரர்களுக்கு கூறுங்கள் என்று. பாபாவின் ஞானத்தை நாம் சகோதரர்களுக்கு கூறுகிறோம் என்பது புத்தியில் இருக்க வேண்டும். ஆண் பெண் இருவரும் சகோதரன் சகோதரர்கள் ஆவர். அதனால்தான் தந்தை கூறுகின்றார், நீங்கள் அனைவரும் எனது ஆஸ்திக்கு அதிகாரிகள். உண்மையில் பெண்களுக்கு ஆஸ்தி கிடைப்பதில்லை, ஏனெனில் அவள் மாமியார் வீட்டிற்கு செல்ல வேண்டும். இங்கு அனைவரும் ஆத்மாக்கள் வீட்டிற்கு அஷரீரியாகி செல்ல வேண்டும். இப்பொழுது உங்களுக்கு என்ன ஞான ரத்தினங்கள் கிடைக்கிறதோ இது அழிவற்ற ரத்தினங்களாக ஆகிவிடுகிறது. ஆத்மாதான் ஞான கடலாக ஆகிறது அல்லவா? ஆத்மாதான் அனைத்தும் செய்கிறது. ஆனால் மனிதர்கள் தேக அபிமானத்தில் இருக்கின்ற காரணத்தால் ஆத்ம அபிமானியாக ஆவதில்லை. இப்பொழுது நீங்கள் ஆத்ம அபிமானியாக ஆகி ஒரு தந்தையை நினைவு செய்ய வேண்டும். சிறிதளவாவது முயற்சி செய்ய வேண்டும். லௌகீக குருவை எவ்வளவு நினைவு செய்கின்றனர்? சிலை வைத்து விடுகின்றனர். சிவனின் சிலை, மனிதர்களின் சிலை இரண்டிற்கும் இரவு பகல் வித்தியாசம் இருக்கிறது. அவர்கள் குருவின் போட்டோவை அணிந்து கொள்கின்றனர். பத்தியினுடையது பிடிக்கவில்லை எனும் பொழுது மற்றவர்களுடையதை அணிந்து கொள்கின்றனர். ஆம், சிவன் போட்டோவை அணிந்து கொண்டால் அது அனைவருக்கும் பிடிக்கும். ஏனெனில் அவர் பரமபிதா அல்லவா? அவரது சிலை இருக்க வேண்டும். இவர் கழுத்து மணிகளாக ஆகக்கூடியவர். நீங்கள் ருத்ர மாலையில் முத்துக்களாக ஆவீர்கள். உண்மையில் முழு உலகமும் ருத்ர மாலையாக இருக்கிறது. பிரஜாபிதா பிரம்மாவின் மாலையும் இருக்கிறது. மேலே மணி இருக்கிறது. அது எல்லைக்குட்பட்ட மணி. இது எல்லையற்ற மணியாகும். மனிதர்கள் எத்தனை பேர் இருக்கின்றார்களோ அனைவரின் மாலையாகும். ஆத்மாவானது எவ்வளவு சிறியதிலும் சிறிய பிந்துவாக இருக்கிறது. முற்றிலுமாக சிறிய பிந்துவாக இருக்கிறது. இவ்வாறு பிந்து போட்டுக்கொண்டே சென்றால் கணக்கிட முடியாத அளவு ஆகிவிடும். கணக்கெடுத்து எடுத்து களைப்படைந்து விடுவீர்கள். ஆனால் ஆத்மாவின் மரம் எவ்வளவு சிறியதாக இருக்கிறது பாருங்கள். பிரம்ம தத்துவத்தில் மிக குறுகிய இடத்தில் இருக்கின்றன. அது பிறகு இங்கு நடிப்பு நடிப்பதற்காக வருகின்றன. ஆக இது எவ்வளவு பெரிய உலகமாக இருக்கிறது. ஆங்காங்கு விமானத்திலும் செல்கின்றனர். அங்கு விமானத்திற்கான அவசியம் இல்லை. ஆத்மாக்களின் சிறிய மரம் ஆகும். இங்கு மனித மரம் எவ்வளவு பெரியதாக இருக்கிறது. இவர்கள் அனைவரும் பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள். இவர்களை சிலர் ஆதாம் என்றும் சிலர் ஆதி தேவன் என்றும் கூறுகின்றனர். ஆண் பெண் இருக்கின்றனர். உங்களுடையது இல்லற மார்க்கமாகும். துறவற மார்க்கத்தின் விளையாட்டு ஏற்படுவது இல்லை. ஒரு கையினால் என்ன செய்ய முடியும்? 2 கைகளும் தேவை. 2 பேர் இருக்கின்றனர் எனில் தங்களுக்குள் போட்டி போட முடியும். மற்றொரு கை இல்லையெனில் தளர்ச்சி ஏற்பட்டுவிடும். ஆனால் அந்த ஒன்றின் காரணத்தினால் நின்றுவிடக் கூடாது. முதலில் தூய்மையான இல்லற மார்க்கம் இருந்தது. பிறகு அசுத்தமானதாக ஆகிவிடுகிறது. வீழ்ச்சி அடைந்து கொண்டே செல்கிறது. உங்களது புத்தியில் முழு ஞானம் இருக்கிறது. இந்த மரம் எவ்வாறு அதிகரிக்கிறது? எவ்வாறு கூடுதல் சேர்க்கை ஆகிறது? இப்படிப்பட்ட மரம் வேறு எதுவும் உருவாக்க முடியாது. யாருடைய புத்தியிலும் படைப்பவர் மற்றும் படைப்பின் முதல் இடை கடைசியின் ஞானம் கிடையாது. அதனால்தான் பாபா கூறி வந்தார், நாம் படைப்பவர் மூலம் படைப்பவர் மற்றும் படைப்பின் ஞானத்தை முழுமையாக அடைந்திருக்கிறோம் என்று எழுதுங்கள். அவர்கள் படைப்பவரையும் அறியவில்லை, படைப்புகளை பற்றியும் அறியவில்லை. ஒருவேளை பரம்பரையாக இந்த ஞானம் நடைபெற்று வருகிறது எனில் கூற வேண்டும் அல்லவா? பிரம்மா குமார் குமாரிகளை தவிர வேறு யாரும் கூற முடியாது. பிராமணர்களாகிய நமக்குத்தான் பரமபிதா பரமாத்மா கற்பிக்கிறார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். பிராமணர்களாகிய நமது தர்மம் உயர்ந்ததிலும் உயர்ந்தது. சித்திரங்களையும் அவசியம் காண்பிக்க வேண்டி இருக்கிறது. சித்திரங்கள் இல்லாமல் புத்தியில் ஒரு பொழுதும் அமராது.
பெரிய பெரிய சித்திரங்களாக இருக்க வேண்டும். பலவிதமான தர்மங்களின் மரம் எவ்வாறு அதிகரிக்கிறது என்பதையும் புரிய வைக்க வேண்டும். ஆத்மாதான் பரமாத்மா, பரமாத்மாதான் ஆத்மா என்று முன்பு கூறி வந்தோம். இப்பொழுது தந்தை இதன் பொருளையும் கூறியிருக்கின்றார். இந்த நேரத்தில் நாம் தான் பிராமணர்களாக இருக்கிறோம். பிறகு நாம் தான் புது உலகில் தேவதைகளாக ஆவோம். இப்பொழுது நாம் புருஷோத்தம சங்கம் யுகத்தில் இருக்கிறோம். அதாவது இது புருஷோத்தமர்களாக ஆகக்கூடிய சங்கம யுகம் ஆகும். இவை அனைத்தையும் நீங்கள் புரிய வைக்க முடியும். படைப்பவர் மற்றும் படைப்பின் பொருள் நாம் தான். அது ஹம்சோ சோகம் என்பதன் பொருள். ஓம் என்றால் முதலில் நான் ஆத்மா, பிறகுதான் இந்த ஷரீரம். ஆத்மா அழிவற்றது மற்றும் இந்த ஷரீரம் அழியக்கூடியது. நாம் இந்த ஷரீரத்தை எடுத்துக்கொண்டு நடிப்பை நடிக்கிறோம். இதற்குத்தான் ஆத்ம அபிமானி என்று கூறப்படுகிறது. ஆத்மாவாகிய நான் இந்த நடிப்பை நடிக்கிறேன். ஆத்மாவாகிய நான் இதை செய்கிறேன். ஆத்மாவாகிய நான் பரமாத்மாவின் குழந்தையாக இருக்கிறேன். எவ்வளவு அதிசயமான ஞானம்! இந்த ஞானம் தந்தையிடம் மட்டுமே இருக்கிறது. அதனால்தான் தந்தையை அழைக்கிறோம். தந்தை ஞான கடலாக இருக்கின்றார். அவரை ஒப்பிடுகையில் மற்றவை அஞ்ஞானத்தின் கடல். அரை கல்பம் ஞானம், அரை கல்பம் அஞ்ஞானம். ஞானம் பற்றி யாருக்கும் தெரியவில்லை. படைப்பவர் மூலம் படைப்புகளை அறிந்து கொள்வதுதான் ஞானமாகும். ஆக அவசியம் படைப்பவரிடம்தான் ஞானம் இருக்கும் அல்லவா? அதனால்தான் அவர் படைப்பவர் என்று கூறப்படுகின்றார். படைப்பவர் இந்த படைப்புகளை படைத்ததாக மனிதர்கள் நினைக்கின்றனர். தந்தை புரிய வைக்கின்றார், இது ஏற்கனவே உருவாக்கப்பட்ட விளையாட்டு. பதீத பாவனனே வாருங்கள் என்று கூறுகின்றனர். எனில் படைப்பவர் என்று எப்படி கூற முடியும்? பிரளயம் ஏற்பட்டு பிறகு படைப்புகளை படைக்கும் பொழுதுதான் படைப்பவர் என்று கூற முடியும். தந்தை பதீத உலகை பாவனமாக ஆக்குகின்றார். ஆக முழு உலகம் என்ற இந்த மரத்தின் முதல் இடை கடைசியை இனிமையிலும் இனிமையான குழந்தைகள்தான் அறிவர். எவ்வாறு தோட்டக்காரன் ஒவ்வொரு விதை மற்றும் மரத்தை பற்றி அறிவார் அல்லவா? விதையை பார்த்ததும் முழு மரமும் புத்தியில் வந்துவிடுகின்றது. ஆக இவர் மனித மரத்தின் விதை ஆவார். அவரை யாரும் அறியவில்லை. பரமபிதா பரமாத்மா சிருஷ்டியின் விதை ரூபமானவர் என்று பாடுகின்றனர். சத்சித் ஆனந்த சுரூபமாக இருக்கின்றார். சுகம், சாந்தி, தூய்மையின் கடலாக இருக்கின்றார். இந்த முழு ஞானத்தையும் பரமபிதா பரமாத்மா இந்த ஷரீரத்தின் மூலம் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆக அவசியம் இங்குதான் வருவார் அல்லவா? தூய்மையற்றவர்களை தூய்மையாக பிரேரணையின் மூலம் எப்படி ஆக்குவார்? தந்தை இங்கு வந்து அனைவரையும் தூய்மையாக்கி அழைத்து செல்கின்றார். அந்த தந்தைதான் உங்களுக்கு பாடம் கற்பித்துக் கொண்டிருக்கின்றார். இது புருஷோத்தம சங்கம் யுகம் ஆகும். ஆத்மா என்ற புருஷ் எவ்வாறு தமோ பிரதானத்திலிருந்து உயர்வான சத்தோ பிரதானமாக ஆகிறது என்று இதை பற்றி நீங்கள் சொற்பொழிவு செய்ய முடியும். உங்களிடம் பல தலைப்புகள் உள்ளன. இந்த தூய்மையற்ற தமோ பிரதான உலகம் சத்தோ பிரதானமாக எவ்வாறு ஆகிறது என்பதும் புரிய வைக்க வேண்டிய விஷயமாகும். நாட்கள் செல்ல செல்ல உங்களது ஞானத்தை கேட்பார்கள். விட்டு சென்றவர்களும் வருவார்கள். ஏனெனில் கதி சத்கதிக்கான கடை ஒன்றே ஒன்றுதான். அனைவருக்கும் சத்கதி கொடுக்கும் வள்ளல் ஒரே ஒருவர்தான் என்பதை நீங்கள் கூற முடியும். அவர்தான் ஸ்ரீ ஸ்ரீ என்று கூறப்படுகின்றார். உயர்ந்ததிலும் உயர்வானவர் பரமபிதா பரமாத்மா ஆவார். அவர் நம்மை உயர்வானவர்களாக ஆக்குகின்றார். உயர்வானது சத்யுகமாகும், தாழ்வானது கலியுகமாகும். கீழானவர்கள் என்றும் கூறுகின்றனர். ஆனால் தன்னை அவ்வாறு புரிந்து கொள்வது கிடையாது. தூய்மை இல்லாத உலகில் ஒருவர் கூட உயர்வானவர் கிடையாது.
ஸ்ரீ ஸ்ரீ எப்பொழுது வருகிறாரோ அப்பொழுதுதான் ஸ்ரீ ஆக்குவார். ஸ்ரீ என்ற பட்டம் சத்யுகத்தின் ஆரம்பத்தில் தேவதைகளுக்கு இருந்தது. இங்கு அனைவருக்கும் ஸ்ரீ ஸ்ரீ என்று கூறிவிடுகின்றனர். உண்மையில் ஸ்ரீ என்ற வார்த்தை தூய்மையை குறிப்பதாகும். மற்ற தர்மத்தை சார்ந்த யாரும் தன்னை ஸ்ரீ என்று கூறிக்கொள்வது கிடையாது. ஸ்ரீ போப் என்று கூறுவார்களா என்ன? இங்கு அனைவருக்கும் கூறிக்கொண்டே இருக்கின்றனர். முத்துக்களை தேர்ந்தெடுக்கும் அன்னம் எங்கிருக்கிறது? அசுத்தம் சாப்பிடும் குக்கு எங்கிருக்கிறது? வித்தியாசம் இருக்கிறது அல்லவா? இந்த தேவதைகள் மலர் போன்றவர்கள். அது அல்லாவின் பூந்தோட்டம் ஆகும். தந்தை உங்களை மலர்களாக ஆக்கிக் கொண்டிருக்கின்றார். மற்றபடி மலர்களில் பல விதங்கள் இருக்கின்றன. அனைத்தையும் விட நல்ல மலர் மலர்களின் ராஜாவாகும். இந்த லக்ஷ்மி நாராயணனை புது உலகின் மகாராஜா மகாராணி மலர் என்று கூறுவர். குழந்தைகளாகிய உங்களுக்குள் ஆத்மார்த்த குஷி இருக்க வேண்டும். இதற்கு வெளிப்படையாக எதுவும் செய்ய வேண்டியதில்லை. இந்த விளக்கு போன்றவற்றை எரிய வைப்பதற்கும் பொருள் இருக்கிறது. சிவ ஜெயந்தி அன்று எரியவிட வேண்டுமா அல்லது தீபாவளி அன்றா? தீபாவளி அன்று லக்ஷ்மியை வரவேற்கின்றனர். அவரிடம் செல்வத்தை வேண்டுகின்றனர். உண்மையில் செல்வத்தை நிரப்புபவர் சிவ போலா பண்டாரி ஆவார். சிவ பாபாவின் மூலம் நமது அளவற்ற பொக்கிஷங்கள் நிறைந்து விடுகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். இந்த ஞான ரத்தினம் செல்வம் ஆகும். அங்கும் உங்களிடம் அளவற்ற செல்வம் இருக்கும். புது உலகில் நீங்கள் செல்வந்தர்களாக ஆகிவிடுவீர்கள். சத்யுகத்தில் அதிகமான வைரம் தங்கம் இருந்தன. பிறகு அது மீண்டும் ஏற்படும். மனிதர்கள் குழப்பம் அடைகின்றனர். இவை அனைத்தும் அழிந்து போய்விடும் பொழுது மீண்டும் எப்படி வரும்? பொக்கிஷங்கள் அழிந்து விடுகின்றன. மலைகள் உடைந்து விடும் பொழுது பிறகு எப்படி ஏற்படும்? சரித்திரம் மீண்டும் நடைபெறும் அல்லவா? எதுவெல்லாம் இருந்ததோ அது மீண்டும் வந்துவிடும் என்று கூறுங்கள். குழந்தைகளாகிய நீங்கள் சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆவதற்கான முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். சொர்க்கத்தின் சரித்திர பூகோளம் மீண்டும் நடைபெறும். தனது முழு உலகம், முழு கடல், முழு பூமியையும் நமக்கு கொடுத்து விட்டார். அதை யாரும் நம்மிடமிருந்து அபகரிக்க முடியாது என்று பாட்டில் கூறப்பட்டிருக்கிறது அல்லவா? அதை ஒப்பிடுகையில் இப்பொழுது என்ன இருக்கிறது? நிலத்திற்காக, தண்ணீருக்காக, மொழிக்காக சண்டையிட்டுக் கொள்கின்றனர். சொர்க்கத்தை படைக்கும் பாபாவின் பிறப்பு கொண்டாடப்படுகிறது. அவசியம் அவர் சொர்க்கத்தின் ராஜ்யம் கொடுத்திருக்க வேண்டும். இப்பொழுது உங்களுக்கு தந்தை கற்பித்துக் கொண்டிருக்கின்றார். நீங்கள் இந்த ஷரீரத்தின் பெயர் உருவத்திலிருந்து விடுபட்டு தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ள வேண்டும். யோக பலத்தின் மூலமாகவோ அல்லது தண்டனை அடைந்தோ தூய்மையாக ஆக வேண்டும். பிறகு பதவியும் குறைந்துவிடும். நான் இந்த பதவி அடைவேன், இந்த ஆசிரியர் இந்த அளவிற்கு கற்பிக்கிறார் என்று மாணவரின் புத்தியில் இருக்கும் அல்லவா? பிறகு ஆசிரியருக்கும் அவர் பரிசு கொடுப்பர். இங்கு தந்தை உங்களை உலகிற்கு எஜமானர்களாக ஆக்குகின்றார். பிறகு நீங்கள் அவரை பக்தி மார்க்கத்தில் நினைவு செய்கிறீர்கள். மற்றபடி நீங்கள் தந்தைக்கு என்ன பரிசு கொடுக்க முடியும்? இங்கு நீங்கள் என்னவெல்லாம் பார்க்கிறீர்களோ அவைகள் இருக்க போவது கிடையாது. இது பழைய சீச்சி உலகமாகும். அதனால்தான் என்னை அழைக்கின்றனர். தந்தை உங்களை தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக ஆக்குகின்றார். இந்த விளையாட்டை நினைவு செய்ய வேண்டும். என்னிடத்தில் படைப்பின் முதல் இடை கடைசியின் ஞானம் இருக்கிறது. அதை உங்களுக்கு கூறுகின்றேன். நீங்கள் இப்பொழுது கேட்கிறீர்கள், பிறகு மறந்து விடுகிறீர்கள். 5000 ஆண்டிற்கு பிறகு மீண்டும் சக்கரம் திரும்பவும் சுற்றும். உங்களது பாகம் எவ்வளவு அன்பானதாக இருக்கிறது. நீங்கள்தான் பாபா வாருங்கள் என்று அழைக்கிறீர்கள். இப்பொழுது நான் வந்திருக்கின்றேன். நம்பிக்கை இருக்கிறது எனில் ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். தவறுகள் செய்யக்கூடாது. சில குழந்தைகள்
கருத்து வேறுபாடுகளில் வந்து படிப்பை விட்டு விடுகின்றனர். ஸ்ரீமத் படி நடக்கவில்லை, படிப்பு படிக்கவில்லை எனில் நீங்கள்தான் தோல்வி அடைந்து விடுவீர்கள். தன் மீது தாங்களே கருணை காட்டுங்கள் என்று தந்தை கூறுகின்றார். ஒவ்வொருவரும் படித்து தன் மீது ராஜ்ய திலகம் இட்டுக்கொள்ள வேண்டும். படிப்பு கற்றுக் கொடுப்பது தந்தையின் கடமையாகும். இதில் ஆசீர்வாதத்திற்கான விஷயம் கிடையாது. பிறகு அனைவரின் மீதும் ஆசீர்வாதம் செய்ய வேண்டி இருக்கும். இந்த கருணை போன்றவைகளை பக்தி மார்க்கத்தில் கேட்கின்றனர். இங்கு அந்த விஷயம் கிடையாது. நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, இல்லறத்தில் இருந்து கொண்டே தங்களுக்குள் போட்டி போட வேண்டும். ஒருவேளை ஏதாவது ஒரு காரணத்தினால் ஒரு கை இல்லறவாசி தளர்ச்சி அடைந்து விட்டால் அதன் பின்னால் நின்றுவிடக் கூடாது. தனக்கு தானே ராஜ்ய திலகம் கொடுத்து கொள்ள தகுதியானவர்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். இரண்டாவது, சிவ ஜெயந்தி மிகவும் விமரிசையாக கொண்டாட வேண்டும். ஏனெனில் எந்த சிவ தந்தை ஞான ரத்தினங்களை கொடுக்கிறாரோ அதன் மூலம்தான் நீங்கள் புது உலகில் செல்வந்தர்களாக ஆவீர்கள். உங்களது அனைத்து களஞ்சியங்களும் நிறைந்துவிடும். வரதானம்: தந்தையிடமிருந்து சக்திகள் அடைந்து ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வு காணக்கூடிய சாட்சி பார்வையாளர் ஆகுங்கள். விளக்கம்: மிக தீவிரமாக சென்ற பின்புதான் இறுதி நேரம் ஏற்படும் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் அறிவீர்கள். எனவே ஒவ்வொரு வகையான பிரச்சனையும் மிக தீவிரமாக வரும். குடும்பத்திலும் சண்டை சச்சரவுகள் ஏற்படும். மனதிலும் அநேக குழப்பங்கள் வரும். செல்வத்திலும் கூட முன்பின் என்று ஏற்படும். ஆனால் யார் தந்தைக்கு துணையாக இருக்கிறார்களோ, உண்மையாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு பொறுப்பு தந்தையாவார். அப்படிப்பட்ட நேரத்தில் மனம் தந்தையின் பக்கம் இருக்கும் போது நிர்ணயிக்கும் சக்தியின் மூலம் அனைத்தையும் கடந்து சென்று விடுவீர்கள். சாட்சி பார்வையாளராக ஆகிவிடுங்கள். அப்போது தந்தையின் சக்தியின் மூலம் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் எளிதாக தீர்வு காண்பீர்கள். ஸ்லோகன்: இப்பொழுது அனைத்தையும் விட்டுவிட்டு வீடு செல்வதற்கு ஏற்பாடு செய்யுங்கள். நல்லது. ஓம் சாந்தி.